தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/3/2026 செவ்வாய்க்கிழமை. பூரம் நட்சத்திரம் இன்றைக்கு மதியம் 3:42 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. தொடர்ந்து இந்த பாவ பலன்கள் பற்றி சொல்லிக்கிட்டு வர்றேன். ஜாதகத்தில் 12 கட்டம். முதல் பாவம் எதை குறிக்கும், ரெண்டாம் பாவம் எதை குறிக்கும்ங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சமயத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதுகளை பார்க்குற போது அந்த இடத்த எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பொதுவாக முதல் கட்டம் அப்படின்னா லக்னம். உங்களோட உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல் கட்டம் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இருக்கா, அது யார் பார்க்குறா, அது பகை கிரகத்தோட கூடி இருக்கா, எந்த சாரத்தில் இருக்குது, வைத்தியம் கை பார்த்து சொல்கிற மாதிரி ஜோதிடம் கால் பார்த்து சொல்லணும். அந்த அடிப்படையில் இப்போ ரெண்டாம் பாவம்னு எடுத்துக்கலாம். ரெண்டாம் பாவம் எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் மேஷ லக்னம்னு வச்சுங்க. இரண்டாவது கட்டம்ங்கிறது மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது எது? ரிஷபம். ரிஷபராசியில் என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகத்துக்குரிய ஆதிபத்தியம். அதுக்கப்புறம் அந்த வாக்கு தனம் குடும்பம்ங்கிறது ரெண்டாம் இடத்தை குறிக்கிற இடம். அந்த ரெண்டாம் இடத்துல உள்ள கிரகம், அதை பார்க்குற கிரகம், அது பகை கிரகத்தோட கூடி இருக்கா அல்லது நட்பு கிரகத்தோடு இருக்கா, பாதசாரம் என்னென்னலாம் பார்த்து முடிவெடுக்கணும். கொடுத்த வகை சில பேருக்கு காப்பாற்ற இயலாது. அதுக்கு காரணம் அந்த ரெண்டாம் இடத்துல உள்ள கிரகத்தோட ஒரு பகை கிரகம் பார்க்கலாம் அல்லது சேர்ந்திருக்கலாம். வாக்கு தனம் குடும்பம் பணவரவு நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாலே நல்லா தனவந்தராக இருப்பாராம். ஆகையினாலே அதை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு அதை நான் கவிதையாக்குனதை கவிதை வடிவத்திலே சொல்கிறேன். இரண்டாம் பாவம் பற்றி சொல்கிற போது, பாவம் அது இரண்டினையே ஆராய்ந்தாலோ பணவரவு குடும்ப நிலை கொடுத்த வாக்கு இவை அனைத்தும் தெரிவிக்கும் இடமேயாகும். இவையெல்லாம் தெரிவிக்கிற இடம் பணவரவு குடும்ப நிலை கொடுத்த வாக்கு, இதையெல்லாம் தெரிவிக்கின்ற இடம். இரண்டு நிலை இருக்கின்ற கிரகம் தன்மை தவறாமல் அதை பார்க்கும் கிரகம். அதை என்ன கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்குற கிரகத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். கிரகம் தன்மை தவறாமல் அதை பார்க்கும் கிரகம். மேலும் தடை கொடுக்கும் ஏழரையின் குறுக்கீடு உண்டா, அவங்களுக்கு ஏதாவது 7.5 அஷ்டமத்து சனி நடக்குதான்னு பார்த்து அவை மட்டும் அல்லாமல் பாதசாரம் அறிந்தே நாம் பலனறிந்தால் வெற்றி கிட்டும். இது மட்டும் பார்க்கப்படாதான். இப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரா, சுக்கிரன் யாரு காலில் இருக்குன்னு பார்க்கணும். அது புதன் காலில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பகை கிரகமான குருவனுடைய காலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்ய நினைச்சாலும் செய்ய இயலாதான். ஆகையினாலே அது பாதசார பலம் பார்த்து சொல்லணும். அதுக்கு தான் சாரபலம் பார்த்து அறிந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்கிற. அவை மட்டும் அல்லாமல் பாதசாரம் அறிந்தே நாம் பலனறிந்தால் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த 2ஆம் பாவத்தை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. இந்த 2ஆம் பாவம் வாழ்க்கையில் வசதி முன்னேற்றம் வருங்கால நிதிநிலை பேச்சாற்றல் இதெல்லாம் சொல்லுவோம். இவற்றை பற்றி அந்த கவிதை அந்த தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தனாதிபதி சுக்கிரன் ராசியில். எனவே தனவரவு தாராளமாக வரும். ஆதாயம் தரும் தகவலில் அதிக அக்கறை செலுத்துகின்ற நாள். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு அனுகூலமான தகவல் வரலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கனவுகளெல்லாம் நனவாகுகின்ற நாள். விரிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். நல்ல விரயங்களே உங்களுக்கு உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு உள்ள கல்யாணம் சம்பந்தமாகவோ அல்லது கடல் தாண்டி செல்வது சம்பந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் அதன் மூலமாக சுப செலவுகள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய ராசிநாதன் 12 இருந்தாலும் கூட லாபாதிபதி 2 இருக்கின்றார். எனவே பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கின்றது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்ல விரயங்களை செய்தால் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4 கேது இருப்பதனாலே தாய் வழியில் சில பிரச்சனைகள், அதாவது தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்றார். எனவே அரசு வழியிலோ அல்லது அரசாங்க சம்பந்தமாகவோ ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக இது போன்ற நாட்களிலே கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற பொழுது திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறுகள் அகலும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 10ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். கவலைகள் நீங்கி நீங்கள் எதை நினைத்தீர்களோ அது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. காற்றுள்ள போதை தூற்றுக்கொள் என்பதற்கேற்ப இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. எனவே இன்றைக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் செவ்வாய், புதன், ராகு. புதன் இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். ஆனால் செவ்வாய் இருந்தால் ஆரோக்கிய தொல்லைகளைத்தான் கொடுப்பார். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கைவலி, கால்வலி, மூட்டுவலி வரலாம். எங்கேனும் புது இடங்களுக்கு புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் செய்ய இயலாமல் கூட தடைகள் வரலாம். இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு காரியங்களை தொடங்குவது நல்லது. அதிகாலையிலேயே முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முயற்சியிலே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். அதே நேரத்தில் 2 கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி. அஷ்டமத்து சனி இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். பங்குதாரர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தினைய நீங்கள் வழிவகுத்துக் கொள்வீர்கள். பழையவர்களை விலக்கி விடுவீர்கள். அச்சுறுத்தல்களிலிருந்து மீள வேண்டுமானால் புதிய ஒரு செயல்களை நீங்கள் செய்ய முன் வருவீர்கள். பொதுவாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பிறரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விதத்தில் இன்று அமையப் போகின்றது. ராசியிலேயே சந்திரன் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இருந்தாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதனாலே இன்றைக்கு நீங்களும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் வழங்க வேண்டும். வடக்கு நோக்கி அம்பிகை வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வருகின்ற நாள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். புது முயற்சிகளில் அனுகூலங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இலாகா மாற்றம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். இதுவரை விலகிச் சென்ற வரன்கள் இப்பொழுது மீண்டும் வரலாம். கேது பார்வை இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் நிறைவேறலாம். இன்று கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்குவதில் ஆர்வம் காட்டும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். உதவிக்கரன் மீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்தில் செவ்வாய். ராஜநாதன் 4இல் இருந்தாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் சிந்தனையை செலுத்துவீர்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். கட்டியை விட்டு பழுது பார்க்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு பகவான் இருந்தாலும் கூட குருவின் பார்வை 2இல் பதிவதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. தனுசு ராசினியர்களே, குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். செலவுகளுக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். மதிப்பு மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. செலவு நடிகள் கூடும். செய்தொழில் மந்தமாக இருக்கும். குடும்பத்தினர்களை அனுசரிப்பு குறையலாம். அவர்களுக்காக கொஞ்சம் விரயம் செய்ய வேண்டிய சூழலும் உருவாகலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இன்று வரலாம். தன்னோடு உள்ள சக பணியாளர்கள் எல்லாம் அயல்நாடு சென்று சம்பாதித்து வந்திருக்கிறார்களே, நமக்கு எப்பொழுதுதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். குரு பார்வை இருக்கின்றது. குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார், செவ்வாயை பார்க்கின்றார். குரு மங்கள யோகம். எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். உங்களுக்கு என்று நீங்கள் கேட்ட நீங்கள் ஏதேனும் ஒரு விண்ணப்பித்திருந்தால் அந்த சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சூரியனும் சனியும் இணைந்து உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. நல்ல ஒப்பந்தங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அது கை நழுவி செல்லலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நண்பர்கள் கூட பகையாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அதன் மூலமாக சில சிக்கல்கள் வரலாம். செலவுகள் அதிகரித்து குடும்ப சுமையும் கூடும். செய்தொழில் மந்தமாகத்தான் இருக்கும். வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமானால் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியத்திற்கென்று ஒரு தொகையை செலவழிக்கும் சூழலும் இன்று உண்டு. மருத்துவ செலவுகள் இன்று ஏற்படலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.